வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஈரான் மற்றும் அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானில் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுடைய மத தலைவர், அதாவது ஷியா இஸ்லாமியர்களுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுக்கு கீழே ஒரு மதம் அப்படின்ற ஒரு அமைப்பு, ரிலீஜன் கிளரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவருக்கு லாயலாக இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், இது ஒரு இராணுவம். யாரு கீழே வருது? இந்த மதத்துக்கு கீழே வருது. இன்னொரு சைடு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல், அதிபர் மற்றும் துணை அதிபர், பிரதமர், இப்போ நம்ம நாட்டில் எப்படி ஒரு பாராளுமன்றம் இருக்கோ அப்படி ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா, யார் அதிபராக தேர்வு கண்டெஸ்ட் பண்ணலாம், யார் போட்டியிடலாம் அப்படின்றத ஹயத்துல்லா அவர்கள் தான் டிசைட் பண்ணுவார். இப்போ இது வரைக்கும் இந்த நாடு ஒன்றா இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் கொல்லப்பட்ட பிறகு 2-3 பவர் சென்டர்ஸ் உருவாகி இருக்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ்க்கெல்லாம் பிறகு ஈரானுடைய ஹார்ட்லைனஸ், அதாவது இந்த மத ரீதியான அமைப்பில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள் ஹார்ட்லைனஸ், இப்போது அரசியல் தலைமையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான், அப்புறம் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள் மற்றும் அவங்களுடைய சபாநாயகர் முகமது கலிபஃப் அவர்கள், இவர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் அமெரிக்கா கூட ஒன்றா சேர்ந்து ஒரு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி அவர்களை பதவியை விட்டு நீக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட் கூ, அதாவது ஒரு அரசியல் மாற்றம், ரெஜிம் சேஞ்சுக்கு நீங்கள் ஒன்றா கை கோத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் இந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு. இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போது இவங்க அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் கிளரிக்ஸு, அப்புறம் ஐஆர்ஜிசியோடைய ஒத்து போகக்கூடிய மீடியா, அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரீட் ஃபேக்ஷன்ஸ், 3, இந்த 3மே ஒன்று சேர்ந்து இந்த குரலை கொடுக்குறாங்க. இது ஓப்பன் கிரிட்டிசிஷன். இது இலைமறை காய்மறையாக பேசலை. ஏதோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற ஊடகங்கள் இதை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமாக பப்ளிஷ் பண்ணலை. அதை நம்ம நம்ப முடியாது. இது 3 அமைப்புகளும் சேர்ந்து, அதாவது அல்ட்ரா கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் மற்றும் ஐஆர்ஜிசியோட ஒத்துருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோட மவுத் பீஸாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் அங்கே ஸ்ட்ரீட் லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் மற்றும் அரசியல் தலைவர்களை ஓப்பனாக குற்றம் சாட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் கூ அகெயின்ஸ்ட் அவங்களுடைய புது தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி அவர்கள் தான். அதே சமயம் இஸ்ரேலோடைய முக்கியமான அதிகாரிகள், மொசாடில் இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தபா கமேனி அவர்கள் ஈரான்லேயே இல்லை, அவர் அடிபட்ட பிறகு ஈரானை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டார். மேபி அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கலாம், எங்கே வேணால் போயிருக்கலாம். அவரோட கையெழுத்தை போடக்கூடியது ஐஆர்ஜிசியோடைய ஒரு முக்கியமான தளபதி தான். இங்கே நாடு ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்தியை அவங்க வைக்கிறாங்க. இப்போ யார் மீது இந்த அக்யூசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர் 1 அவங்களுடைய பாராளுமன்றத்தோட சபாநாயகர் முகமது கலிபஃப் அவர்கள், 2வது அவங்களுடைய அதிபர் மசூத் பெஷ்கியான் அவர்கள், 3வது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள். இவங்க 3 பேருமே கமேனி அவர்களுடைய ப்ரொலாங்டு அன்எக்ஸ்பிளைன்டு ஆப்சன்ஸ். இப்போ கமேனி அவர்கள் இது வரைக்கும் பொது வெளியில் வரல. முஸ்தபா கமேனி அவர்கள் இது வரைக்கும் பொது வெளியில் வரல. அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. அவர் பேரில் அவரோட ஃபோட்டோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோ கூட வரல. அவரோட ஆப்சன்ஸில் அமெரிக்காவோடைய டீல் பண்ணி, குறிப்பாக ஜெனீவாவில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், போர் நிறுத்தம், அது நிறுத்தாது, இன்னைக்கு போயிருச்ச வேற விஷயம். அந்த இடத்துல ஒரு நாட்டை அவருடைய தலைமையோடைய இந்த ஸ்ட்ரக்சர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் தான் மதத்துக்கும் தலைவர், அரசியலுக்கும் தலைவர், சுப்ரீம் கமாண்டர் அவர் தான். அவரோட அனுமதி இல்லாமல் இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். என்னென்னா, இது எல்லாமே பப்ளிக்காக இப்போ பிளே அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இது ஃப்ளாஷ் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய கோஷம் எழுப்பப்படுது. அந்த கோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் டு த காம்ப்ரமைசஸ் அப்படின்றது தான். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், இது நம்ம நார்மலாக கேட்கக்கூடியது தான், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. டெத் டு காம்ப்ரமைசர்ஸ் அப்படின்றது இந்த 3 அரசியல் தலைவர்கள், இந்த அமெரிக்காவோட இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து நடத்திட்டு போகக்கூடியவங்க, இவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதும், இவங்க ட்ரைட்டர்ஸ், தேச துரோகிகள், செல் அவுட்ஸ், அமெரிக்காவுடைய கைக்கூலிகளாக மாறிட்டாங்க அப்படின்ற செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ 8ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்படுறாரு. பிறகு இவரை சுப்ரீம் லீடராக அறிவிக்கிறாங்க. 8ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு
ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, ஒரு வீடியோ கூட கிடையாது, ஒரு பப்ளிக் அட்ரஸ் கூட கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்களுடைய டிவியோட ஆங்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவர் சொன்னதா, அவர் எங்கே இருக்கிறாரா இல்லையான்ற தகவலே வந்து இது வரைக்கும் வரல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோடைய விளக்கமே, அவங்க வந்து அவங்களுடைய அமெரிக்க என்வாய் அலி பஹ்ரேனி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கன்சிடரேஷன், அவருடைய இடத்த வந்து நாங்கள் கொடுத்துட்டா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி எதனா பண்ணிடுவாங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் மீடியா வந்து ஜன்பஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. ஜன்பஸ் அப்படின்றது போரில் காயம்பட்ட ஊனமடைந்த ஒரு வீரன் அப்படின்றது. அப்போ இது உண்மையாகவே என்ன ஆயிருக்கு, அவருக்கு என்ன உறுப்புகள் போயிருக்கு, இல்லை இருக்காரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றது எழுது. இப்போ இந்த இடத்துல 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்கணும். அன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனி அவர்களுடைய குடும்பம் இருந்த அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தாக்கப்படுது. அதில் கமேனி அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய சொந்தக்காரர்கள் நிறையா பேர், அவருடைய பாடி கார்ட்ஸு மற்றும் முக்கியமான ஐஆர்ஜிசியோட தளபதிகள் எல்லாமே ஒரே நேரத்தில் கொல்லப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு 8ஆம் தேதி மார்ச், ஒரு 9 நாளுக்கு பிறகு மொஸ்தபா கமேனி அவருடைய மகன் 56 வயது, அவரை வந்து புது சுப்ரீம் லீடராக வந்து அறிவிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு இன்ட்ரீம் லீடர்ஷிப் கவுன்சில், ஒரு இடைக்கால ஒரு அரசியல் தலைமை அப்படின்றத உருவாக்கி அதில் பெஷ்கியான் அவங்களுடைய அதிபரையும் அவங்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மொஷேனி அவர்களையும் உள்ளே கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க, இந்த இன்ட்ரீம் அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் இருக்கிறது டவுட்டே கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் மொஷேனி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு பற்றுள்ளவர். மூணாவது ரொம்ப முக்கியமானது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத தலைவர் கிளரிக் அலிஸ்ரா ராஃபி அவருமே உள்ள இருக்கிறார். ஸோ அந்த இடத்துலையே இங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரசியல் தலைமையில் இருக்கவங்க என்றைக்குமே பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் பார்ப்பாங்க. அரசியல்வாதிகள் என்றைக்குமே அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் மத தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோட்பாடு சித்தாந்தத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் எண்டுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போது இவங்களுடைய மீடியேஷனில் இந்த புரோக்கராக செயல்பட்ட பாகிஸ்தானில் 12ஆம் தேதி ஜூன் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல இஸ்லாமாபாத் மெமரண்டம் சொல்லி மிகப்பெரிய ஹேஷ்டாக்லாம் செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக இதெல்லாம் பண்ணாங்க. அந்த மீட்டிங் நடந்த ஹோட்டலுக்கு இன்னி வரைக்கும் பில்லு கட்டல அப்படின்றதான் பாகிஸ்தானுடைய உண்மை நிலைமை. பட் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது மொஸ்தபா அவர்கள் ஆப்சன்ஸில் இந்த இன்ட்ரீம் கவுன்சிலை முன்னெடுத்து நடத்தக்கூடிய இந்த 3 பேர், சபாநாயகர், வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அவங்களுடைய அதிபர், இவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க. அமெரிக்காட்ட விலை போயிட்டாங்க, இவங்க துரோகிகளாக மாறிட்டாங்க, நாட்டை விற்கிறாங்க, இவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்லைனர்ஸோடைய ஒரு இதுவாக இருக்குது, ஒரு கோரிக்கையாக இருக்குது. இப்போது ஈரானோடைய அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் தான் மொஸ்தபா கமேனி அவர்களை அடுத்த மத தலைவராக அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரம்ப் அவர்களையும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களையும் கொல்றது அப்படின்றது ரிலீஜியஸ் டியூட்டி, இது ஒரு மதத்தோடைய கடமை அப்படின்றத அவங்க ஒரு ஜிகாத் ஃபட்வாவாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இயல்பு நிலைக்கு நாடு திரும்பிக்கிட்டு இருக்கு, 2 தரப்பும் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, போர் நிறுத்தமும் அறிவிச்சாச்சு. இந்த நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே இன்னொரு மதத்தலைமை கொடுக்குது அப்படின்ற போது அதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ சமீப காலத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன் இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ரா ஹார்ட்லைனான ஒரு மனிதர் ஹயத்துல்லா நபாவியான் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் டீலே அப்படின்றது மீண்டும் ஈரானை காலனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, ஈரானை காலனைஸ் பண்ணி அடிமையாக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறார். இப்போ ஈரானோடைய ஒரு முக்கியமான அனாலிசிஸ் நான் ஃபாலோ பண்ணக்கூடியவர் அரஷ் அசிசி அப்படின்றவர். இவர் வாட் ஈரான் வான்ஸ் ஈரானியன் வான்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஈரானியர்களுக்கு உண்மையாக என்ன தேவை அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அவர் CNN ஊடகத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தபா கமேனி அவர்களுடைய இந்த ஆப்சன்ஸ், அவர் இல்லாமல் அப்படி இருக்கிறது அப்படின்றது இந்த ஹார்ட்லைனாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மத தலைவர்கள், இவங்க பழமைவாதிகளுக்கு ஆக்சஸே கிடையாது. அவர்கிட்ட அவர் எங்கே இருக்கிறாரா இல்லையான்ற கொஸ்டின் இருக்கும்போது இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட நெருங்கி பேசவே முடியாது அப்படின்றதும், அப்போது முகமது கலிபஃப் மற்றும் அப்பாஸ் அரகச்சி மற்றும் இவங்க அதிபர் பெஷ்கியான், இந்த 3 பேர்கிட்ட தான் இந்த நாட்டோடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார்.
ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அக்யூசேஷனை கொடுக்குது. இப்போ இந்த மதத்தலைவர் இருக்கும் பொழுது அவர் பேச்சை கேட்டு தான் அரசியல் தலைமையும் செயல்படணும். அந்த மதத்தலைவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது யாரு? இந்த கவுன்சில். இப்போ மதத்தலைவர் இல்லை அங்கே, இல்லை இருக்காரா இல்லை இல்லையா அப்படின்றது தெரில. அட்லீஸ்ட் இந்த மத குருமார்கள் இவங்க சோகால்டு இந்த ரிலீஜியஸ் கிளரிக்ஸுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை. அப்போ இந்த ஆக்சஸ் இல்லாத போது இந்த நாட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு சைடு இருக்கக்கூடிய அரசியல் தலைமை அப்படின்றது தான். இப்போ இந்த இன்னொரு முக்கியமான திங்க் டேங்க் ISW இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திங்க் டேங்க். அது நீங்கள் லிட்ரலாக வார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், போர்கள் என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் டீப்பாக டெக்னிக்கலாக ஸ்டடி பண்ணணும்னா இந்த இணையதளத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மத தலைமைக்கு கீழே இன்னொரு மிக முக்கியமான அமைப்பு இருக்குது. அது எதுனா IRGC. ஏன்னா அவங்ககிட்ட தான் ஆயுதங்கள் இருக்குது, அவங்ககிட்ட தான் வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த அரசியல் தலைமைக்கும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அரசியல் தலைமையை சைட்லைன் பண்ண வேண்டிய வேலையை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த போர் நிறுத்தம் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தலைமையில் 2 பேரும் மாறி மாறி பஞ்ச் டைலாக் தான் பேசிட்டு இருந்தாங்க. களத்தில் வந்து எதுவுமே நடக்கலை. திடீர்னு 2 சவுதி அரேபியாவுடைய ஆயில் டேங்கரை தாக்குறாங்க IRGC. அதன் பிறகு அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்துது 80 இடங்கள் மீது. பிறகு இது 9-10 நாளாக மீண்டும் இந்த யுத்தம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாடுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. 10 நாடுகள் இன்னைக்கு யுத்த களத்தில் இருக்குன்றத பார்க்குறோம். அப்போ அந்த 2 கப்பல்களை தாக்கக்கூடிய அந்த முடிவை IRGC ஏன் எடுக்கணும்? பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க நாடு அமைதிக்கு திரும்பும் போது இந்த முடிவை ஏன் எடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கு அங்கே இன்டர்னலாக ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடியதை தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ இஸ்ரேலோடைய ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க் இஸ்ரேல் இன்ஸ்டியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடீஸ், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஈரானியன் எக்ஸ்பர்ட் பெனி சப்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொஸ்தாபா அவர்களுடைய கையில் அதிகாரமே கிடையாது அப்படின்றதும், அதே மாதிரி அவருடைய தந்தை கீழே இருந்த மிக முக்கியமான சீனியர் லீடர்கள் எல்லாருமே நாட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் அவர் வந்து ஒரு முக்கியமாக, ஏன்னா அவருமே ஒரு மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக ஈரானை ஸ்டடி பண்ணுறதுல மட்டுமே ஒரு டெடிகேட் பண்ண ஒருத்தர், ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அவருடைய பேச்சையுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது 2 சைடு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான ஒரு வந்து போயிட்டுருக்கு. 3 குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று ஹார்ட்லைன் கிளரிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள், IRGCயோடைய லாயலிஸ்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸாக பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கலிவப், பெஷ்கியான் மற்றும் அரகச்சி. அதை தவிர இந்த சுப்ரீம் லீடருக்கு கீழே டைரக்டாக இருக்கக்கூடிய சில IRGC கமாண்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரியுது, அமெரிக்கா இந்த இடத்த தான் பிரேக் பண்ண விரும்புகிறாங்க. இந்த சப்ளை லைனை கட் பண்ணி நாளைக்கு மக்களை வந்து அங்கே ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஆளாக்கணும், எப்படி கியூபாவில் இல்லை கொலம்பியாவில் பண்ணுறாங்களோ அப்படி பண்ணால் மக்கள் கிளர்ந்து எழுவாங்க. யாருக்கு எதிராக? அரசியல் தலைமைக்கு எதிராக கிடையாது, இந்த மத தலைமைக்கு எதிராக. அந்த மத தலைமைக்கு எதிராக இது பண்ணும் பொழுது இந்த டிஃபால்ட்டாக இந்த அதிகாரம் யார் கையில் வரும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பேர் அரசியல் தலைமைகிட்ட வரும். ஒன்ஸ் அரசியல் தலைமைக்கிட்ட அது வந்துருச்சுன்னா அமெரிக்கா இங்கே வந்து அவங்க நினச்சதை பண்ண முடியும். ஈரானை மீண்டும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வருவாங்க. சைனாவோடைய தொடர்பை வந்து கட் பண்ணுவாங்க. இதை டீராடிகலைஸ் பண்ணக்கூடிய அட்டம்ப்டையும் அவங்க எடுப்பாங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன், ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் அதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.